நமசிவாய. உங்ககிட்டலாம் முக்கியமான ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட எல்லாம் அப்படிங்கிறத விட ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த ஒரு விஷயம் கேட்க வேண்டியிருக்கிறது. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுல குறிப்பாக ஒரு டாக்டர் அவர் வந்து இந்த ஊர்ல இல்லை, அவங்க லேடி, அவங்க வெளியூர்ல இருக்காங்க. அவர்கள் வந்து பார்த்தோம்னா, நான் இந்த ஒரு 1.5 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தபோது அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்து ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் வேணுமான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, குரோம்பேட் பக்கத்தில் இந்த தாம்பரம் சானிட்டோரியமில் ஒரு கோயிலில் நம்ம ஹோமம் பண்ணியிருந்த போது கூட வந்திருந்தாங்க. அவர்களுடைய நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அவர்களாகட்டும் அல்லது வேறு யாராவது நபர்களாகட்டும், நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த அன்னதானம் போடுவது அல்லது ட்ரீ பிளான்டேஷன்ஸ், அப்புறம் இந்த மெயினாக வந்து கோயில்களை புனரமைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டுமல்லாது மெடிக்கல் ஹெல்ப் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1-2 குழந்தைகளுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், பல்லு ரிலேட்டடான விஷயங்கள். அதுக்கு வந்து அவர்கள் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து வேற ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர்கள் வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, மடப்பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், வசதி இல்லாத குழந்தைகள், ஸோ அது மாதிரி பண்ண முடியும்னா, நாங்கள் ஆல்ரெடி வேற நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஆல்ரெடி அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்றதுனா கொஞ்சம் கண்டிப்பான முறையிலே எனக்கு தகவல் தெரிவிங்க. இது வந்து முக்கியமான விஷயம், அதை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஜூலை மாதம் பண மதிரம் நான் இப்போ வழக்கமாக இப்போ ஒரு 2-3 மாசமாவால் அதுக்கு மேலேயாவான்னு தெரியல, கொஞ்சம் முதல்லயே கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஒரு டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியாத ஒரு இது, இந்த டைம்ல கூட கொடுக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பட் ரெகுலராக வந்து கமெண்ட் எல்லா பதிவுகள்லையும் வந்து கொண்டு இருக்கிறதுனால, ஸோ அதனால எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் கண்டிப்பான முறையில் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கடவுளை வழிபட வேண்டும் மெயினா இந்த ஒரு மாதத்தில் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த எந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்னா வேற கடவுள்லாம் வழிபட வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, அப்படி எடுத்துக்கூடாது. அதே மாதிரி குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. இந்த மாதத்தில் இந்த ஒரு கடவுள்களை சேர்த்து வணங்குவது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பர்டிகுலரா ஒவ்வொரு டைரக்ஷன்ல வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும் ஒவ்வொரு மாதமே அப்படின்ற மாதிரியான, கிளீனா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் மணி மந்த்ரா யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய காலில் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜோடியாக் மந்த்ரா. அதுக்கப்புறம் வந்து மெயினா ஒரு வீட்டுக்கு பின் கதவுல ஒட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்க நிரந்தரமா கூட ஒட்டலாம், அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் வரைஞ்சுதான் இதை வந்து வைத்திருக்கிறேன். இதை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்து பின்னர் நீங்க அதே மாதிரியான ஒரு விஷயமாக உள்ளுக்குள்ளலாம் நம்பர் போட்டிருப்பேன், அதே மாதிரியான விஷயமா நீங்க வரைஞ்சாலும் சரியா, இல்லை கம்ப்யூட்டர்ல உங்களால பிரிண்ட் அவுட் எடுத்து எதுலையாவது வரைந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடிஞ்சதுனாலும் அது மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோடனே நான் வந்து நிறைய பேர் வெறும் மணி மந்த்ரா மட்டும் பார்க்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அதனால நான் வந்து பார்த்தோம்னா மணி மந்த்ராவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்தோம்னா நீங்க மணி மந்த்ரா இந்த ஒரு மாதத்துக்கு சொல்ல வேண்டியது வந்து ஜூலை ஃபிளேம் வெல்தி நேம். ஜூலை ஃபிளேம் வெல்தி நேம், இதுதான் இந்த மாதத்துடைய ஒரு மந்திரம். தொடர்ந்து சொல்லி வாருங்கள். எப்படி சொல்றது, என்ன ஏது, இந்த விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்கிறவங்க, புதுசா பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, அதுல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் காலில் உங்களுடைய இடது கால் தொடையில், இந்த தொடையில் எழுதி கொள்ள வேண்டியது அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா நம்ம கொடுத்துருக்கோம், 3-4 பதிவுகள் கொடுத்துருக்கிறதாக எண்ணம். ஸோ இதுல வந்து நீங்கள் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு ஆல்பபெட் கலந்த நியூமரிக் விஷயமும் வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் அண்ட் ஆல்பபெட் ரெண்டும் சேர்ந்து. எக்ஸ், ஏ வந்து கேப்ஸ்ல போடணும், எக்ஸ் வந்து ஸ்மால்ல போடணும். 02 AX02 என்கிற ஒரு எண்ணை தான் நீங்கள் போட வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு எண் கலந்த இதை தான் போட வேண்டியது. அதிகப்படியாக செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தொடை பகுதியில் எழுதி கொள்ள வேண்டியது. நீங்க வந்து எதுல என்ன பேனால எழுதிக்கணும், கலர்ல எழுதிக்கணும் பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது நீங்க வந்து சாண்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டெய்லி நீங்க எழுதிக்கிட்டாலே போதுமானது. நம்ம அப்புறம் இந்த ஜோடியாக் மந்திரம்லாம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுள்களை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மச்சாவதார பெருமாளை வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து மென்மேலும் உயர செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சிவ வழிபாடு. சிவனுக்கு இந்த ஒரு மாதம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பலன் மிக மிக அதிகமாக கிடைக்கும், கண்டிப்பான முறையிலே அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்கும் சிவ வழிபாடு இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த சிவன் வழிபாடு கூடயே நான் ஆல்ரெடி வந்து மச்சாவதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கடன் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரியா இருந்ததுனால நீங்கள் லட்சுமி நரசிம்மரை இந்த ஒரு மாதத்திலே வழிபடுவதுங்கிறது உங்களுக்கு மேலும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமியை வழிபடுறதும் தனியா இந்த ஒரு மாதம் வழிபடணும், அது ரெண்டு தனித்தனியா வழிபடுவானேன், ஒரே நேரத்திலே இந்த மாதிரி செஞ்சிடலாமே. அது மாதிரி நீங்கள் லட்சுமி நரசிம்மராக வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும், சண்டை சச்சரவுகள் வராமல் இருப்பதற்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திடீர்
வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் வராமல் இருப்பதற்கு மகாலட்சுமி வழிபாடு இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு இந்திர வழிபாடு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு 100% ஒர்க் ஆகும்னா 110 ஒர்க் ஆகும் சொல்லலாம் நம்ம வந்து இந்திர வழிபாடு அப்படிங்கிறது. அதனால இந்திர வழிபாடே பண்ணி வாருங்கள். அதாவது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயமாக. அடுத்தா வந்து பார்த்தோம்னா துர்கை வழிபாடு, துர்கைக்கு விளக்கேற்றுவது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, எலுமிச்சை தீபம் கிடையாது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது. அது வந்து எப்ப ஏற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் ஏற்றுவது அப்படின்றது அதிகப்படியான ஒரு பலன் தரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் திடீர்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய விரயம் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அவப்பெயர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், திடீர் கஷ்டங்கள், மிகப்பெரிய கஷ்டம், என்னால் இப்போ இனிமேல் எழுந்திருக்கவே முடியாது கொஞ்ச காலத்துக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு இந்த ஒரு மாதம் முழுவதுமே ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் வந்து ராகுகால துர்கை வழிபாடு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா துர்கை வழிபாடும் வேண்டும், விளக்கும் ஏற்றி வைப்பது, 4 விளக்காக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது, கருந்திரி போட்டு ஏற்றி வைப்பதுங்கிறது அதிகப்படியான பலன் தரும். முடியாத பட்சத்தில் நார்மலா நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வைக்கிறது, அது வந்து அந்த மாதிரி நீங்க செஞ்சாலும் போதுமானது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கிளீனா வைத்துக் கொள்ள வேண்டியது, அதாவது உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ஒவ்வொருவருமே இந்த கிளீனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி சொல்லி வந்திருக்கிறேன் என்றால், வீழ்ச்சிகள் எதுவும் கஷ்டங்கள் எதுவும் வராமல் இருப்பதற்கு அந்த கிளீனிங் மெத்தட். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட வேண்டும், கஷ்டமும் இருக்கக்கூடாது, வளர்ச்சியும் இருக்க வேண்டும் அப்படின்னா வடகிழக்கு பகுதி இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு வீழ்ச்சியுமே கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்தீர்கள் என்றால், கடன் அதிகமாக சேரக்கூடாது, சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்றதுதான் கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதியை சுத்தமாக வைத்திருங்கள். இது நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரதான கிழக்காகவோ அல்லது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலுமே கிழக்கு பகுதியை எந்த அளவுக்கு உங்களால கிளீனா வச்சுக்க முடியுமோ அது மாதிரியான விஷயமா வச்சுக்கிறதுங்கிறது பெட்டர். ஏன்னா இப்ப அப்படிதான் பண்ண முடியும், பிளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு முக்காவாசியான இடங்கள்ல. அதனால அந்த மாதிரியான விஷயமாக செய்வது பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. தென்கிழக்கு பகுதி மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதிங்கிறது சமையல் அறை தான். ஸோ தென்கிழக்கு பகுதியையும் கண்டிப்பான முறையில் மிக மிக சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த கிச்சன் ஸ்பெல்னே நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஏகப்பட்டது கொடுத்துருந்தேன். சமையலறைன்னு போட்டிங்கனாலே நம்ம வாமன சேனல்ல நிறைய இருக்கும். நீங்க ஜஸ்ட் சமையலறைன்னு போடுங்க அல்லது கிச்சன் ஸ்பெல்னு போட்டுட்டு நீங்க என்னுடைய பெயர் போட்டீங்கனாலே அது சமையலறை செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது வரும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்தாலும் சரி இந்த ஒரு மாதம், அல்லது நீங்கள் கிச்சனை வந்து சாதாரணமாக ரொம்ப ரொம்ப தூய்மையாக இந்த ஒரு மாதத்திலே வைத்திருப்பது, நைட்டே வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வடமேற்கு பகுதி. வடமேற்கு பகுதி, இந்த வடமேற்கு பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட், தென்கிழக்குன்னு சொல்லியிருக்கிறது சவுத் ஈஸ்ட், அதே மாதிரி கிழக்கு பகுதின்னு சொன்னது ஈஸ்ட். இதெல்லாம் வந்து தமிழ் இந்த மாதிரியான வார்த்தை இது தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக இது மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ இப்போ இந்த நார்த் வெஸ்ட் இருக்கு இல்லையா, வடமேற்கு பகுதி, இந்த ஒரு பகுதியை வந்து மிக மிக சுத்தமாக வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு மாதம் எந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியுமே வராமல் இருக்கும், விரய செலவுகள் வராமல் இருக்கும், தாங்க ஒண்ணாத ஒரு கஷ்டங்கள் வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக சொல்லலாம். அதனால இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து மணிமந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம அதிக வரத்துக்காக அப்படின்றது நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஏதாவது ஒரு விஷயமா போயிட்டே இருந்ததுன்னா அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும் இல்லையா. அதனால அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாகவே கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக இப்ப வந்து பார்த்தோம்னா ஜோடியாக் மந்திரான் அப்படின்றது. ஜோடியாக்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான இந்த ஒரு மாதத்தில் மந்திரம், அந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்ல சொல்ல விரும்பல, ரொம்ப காலமா கொடுத்துக்கிட்டு இருக்கறனால. சோ அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம பாத்திரலாம். இது வந்து லக்னத்திற்கும் ராசிக்கும் ரெண்டுத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணதுனா கூட தனித்தனியா நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க நான் சொன்ன டைம்ல. ஏரியஸ் அதாவது மேஷ ராசி, மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சார்ஜ் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், CHARGE. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், STEADY, ஸ்டடி என்கிற வார்த்தை. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், டான்ஸ் சொல்லிட்டு வாங்க. இந்த ஒரு மாதம் ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ப்ரேஸ் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், EMBRACE. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் என்கிற வார்த்தையை BLAZE வார்த்தையை சொல்லி வாருங்கள். விர்கோவை பொறுத்த வரைக்கும் அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் HONE ஹார்ன் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். துலாத்தை பொறுத்த வரைக்கும் வேவ் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், WEAVE. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பிளஞ்ச் என்கிற வார்த்தையை PLUNGE பிளஞ்ச் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெஞ்சர் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், VENTURE வெஞ்சர் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், SCALE ஸ்கேல் என்கிற வார்த்தையை. அக்வேரியஸ் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்வென்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், INVENT இன்வென்ட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள், FLOAT ஃப்ளோட் என்கிற வார்த்தையை சொல்லி வாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த சிஜில் மட்டும் தான் பாக்கி. இது இந்த ஒரு தடவை வந்து பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு முறை, நான் பல விஷயத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறையாக இருக்கு. இதுல வந்து இதையே வந்து பார்த்தோம்னா டீகோட் பண்ணலாம், அந்த அளவுக்கு இதுல விஷயம் இருக்கிறது. நீங்க இதை ஒட்டி பாருங்க, 1 or 2 monthsல எனக்கு பர்டிகுலரா இது மட்டும் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இதை எப்படிலாம் டீகோட் பண்ணி எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதை நம்ம வந்து ஒரு 3D லெவல்ல, ஒரு 5D லெவல்ல, அதாவது 3D 5D அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதையே எந்தெந்த மாதிரியாக எல்லாம் நம்ம வந்து பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துடுங்க. இது வந்து எந்த ஒரு கலர்ல போடணும் அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்க கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது அப்ப நம்ம வந்து கலர்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமா இதுக்கு கலர் அப்படின்றது முக்கியம் கிடையாது, இந்த விஷயம் தான் முக்கியம். ஸோ இதுல வந்து அப்படி நீங்க வரைந்து போட போகிறீர்கள் என்றால் நீங்கள் வந்து சிகப்பு கலர்லயே போட்டுக்கிறது, அல்லது பர்பிள் கலர் கிடைச்சதுன்னா பர்பிள் கலர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் போட்டுப்பது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். பாத்தீங்கன்னா நான் மேலையும் கீழே 6 மாதிரியான விஷயம் போட்டிருப்பேன், அது மாதிரியான விஷயமா போட்டிருக்கேன். நடுவில் வந்து 6666 போட்டிருப்பேன். இதெல்லாம் எதுவுமே நீங்க சாண்டிங் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு தடவை ரொம்ப ஆத்மார்த்தமாக இதை வந்து வரைந்து விட்டு பின்னர் நீங்கள் வந்து அதை ஒட்டிவிட வேண்டியது கதவிற்கு பின்னால். மேலே 2 இடங்கள்லையும் ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா 30 போட்டிருக்கேன், இன்னொன்றுல வந்து 57 போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 23 போட்டிருக்கேன், ஆப்போசிட் சைடில் 32 போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்து பாருங்கள். இதற்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது, இதை பார்த்த உடனே நீங்க செஞ்சுறது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். வீட்டுக்கு பின்னால் ஒட்டி வச்சு பாருங்க, எப்படி இருக்குங்கிறது 1 or 2 months உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும் நம்புறேன். இதோடைய பவர் வந்து அந்த மாதிரியான விஷயமாக இருக்கும். முடியாத பட்சத்தில் கூட நீங்க ஒரு 1 or 2 months அது பாட்டுக்கு அது தனியா இருக்கட்டும், மாசம் சொல்றது நீங்க எக்ஸ்ட்ராவா ஒட்டி வைத்து வாருங்கள். எப்படி இருக்குங்கிற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பான முறையில் என்னுடன் பார்த்து கொள்ளுங்கள். நம சிவாய.